கல்லூரிகளில் நடக்கக்கூடிய கலாச்சார விழாக்கள் அதில் நம்ம பங்கெடுக்கலாமா, அதுக்கு பொருளுதவி செய்யலாமா, இதுதான் அவருடைய கேள்வி. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம தீர்மானிப்பதற்கு நமக்கு அடிப்படை விதிகள் தெளிவாக இருக்கிறது. அந்த அடிப்படை விதிகளை கவனமாக வைத்து கொண்டோமையானால் நம்மளே இதுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். அடிப்படை விதி என்ன அப்படின்னு சொன்னா, இவர் கேட்ட கேள்விக்குரிய அடிப்படையான ஒரு விதி குர்ஆன்ல இருக்குது. என்ன இருக்குன்னா, ஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நல்ல காரியங்களுக்கும் இறையச்சத்திற்கு உகந்த காரியங்களுக்கும் ஒருவருக்கொருவர் உதவியாக இருங்கள். வலா தாவனு அலல் இஸ்மி வல் உதுவான், பாவமான காரியங்களுக்கும் வரம்பு மீறுகிற காரியங்களுக்கும் நீங்க உதவியா இருக்காதீங்க. இதுதான் பேசிக். அப்ப நம்ம எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடுறதா இருந்தாலும் அது நல்லதா பாவமா, அது இறையச்சத்திற்கு உகந்ததா வரம்பு மீறலுக்கு உள்ளதா, இந்த அளவுகோலை நம்ம தெளிவா தெரிஞ்சு வச்சிருந்தோம்னு சொன்னா எல்லாத்துக்குமே ஆன்சர் கிடைச்சிரும். இப்ப இந்த கலாச்சார விழான்னு நடத்துறாங்க. இந்த கலாச்சார விழா என்பதை விரும்பினால் மார்க்கத்துக்கு உகந்த வகையில் நடத்த முடியும். இந்த கலாச்சார விழா என்பதையே நடத்த விரும்பணும்னு சொன்னா, இஸ்லாம் எதையெல்லாம் தடுத்திருக்குதோ அதை தவிர்த்து கொண்டு, இஸ்லாம் எதை அனுமதித்தோ ஆர்வமூட்டியோ இருக்கிறதோ அதை மட்டும் செய்து கொண்டு நம்ம அந்த விழாவை நடத்த இயலும். ஆனால் நடைமுறையில் நம்ம பார்த்தோம்னு சொன்னா அப்படி நடத்துறது இல்லை. ஏன் இல்லைன்னு சொன்னா, பெரும்பான்மையான மக்கள் முஸ்லிம்களா இல்லாத காரணத்தினால, பெரும்பாலான மாணவர்கள் முஸ்லிம்களா இல்லாத காரணத்தினால, பெரும்பாலான ஆசிரியர்கள் முஸ்லிம்களா இல்லாத காரணத்தினால நிர்வாகமே இஸ்லாத்துக்கு சப்போர்ட்டாக இல்லாத நிலைமை ஏற்படுது, முஸ்லீம் காலேஜா இருந்தாலும். அப்ப அந்த மாணவர்களுடைய உணர்வுகளுக்கு ஏற்றவாறு செஞ்சா தான் அந்த மாணவர்கள் அதில் பங்கெடுப்பாங்க. அப்ப அதிகமான மதத்தை சேர்ந்தவர்களை திருப்திப்படுத்துறதுக்காக இப்ப இந்துக்கள் இதெல்லாம் விரும்புவாங்கிறதுக்காக என்ன செய்யறாங்க, அதை முஸ்லீம் கல்லூரிகளில் கூட அதை நடத்துறாங்க. அப்ப நம்ம என்ன பார்க்கணும்னு கேட்டா, மார்க்கத்தில் தடுத்திருக்கிறதுன்னு சில காரியங்கள் இருக்குது. உதாரணமா இறை நம்பிக்கையை பாதிக்கிற விஷயங்கள், கலாச்சார விழாக்கள் அதுவும் நடக்கப்படுது. அதாவது இறை நம்பிக்கையை பாதிக்கிறது, மத நம்பிக்கை நம்ம அடிப்படை கோட்பாடை பாதிக்கிற விஷயங்கள்னு சொன்னா அவரை உதாரணம் சொல்லி காட்டினார். இந்த விநாயகர் ஊர்வலம், ஆயுத பூஜை, விநாயகர், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன செய்யறாங்க, அதன் பேர்ல நடத்துறாங்க. பொங்கல் கூட நீ கலாச்சார விழாவில் நினைஞ்சிருக்கிறாங்க, கொண்டு வந்திருக்கிறாங்க. சமத்துவ பொங்கல்ங்கிற பேர்ல இதுகளை எல்லாம் ஒரு கலாச்சாரம் என்ன செய்யறாங்க, கொண்டு வர்றாங்க. ஆனா இதெல்லாம் நம்ம அந்த அந்த நம்பிக்கையை அங்கீகரிக்கிற மாதிரி ஆகும். நீங்க விநாயகருக்காக நடத்துற ஒரு விழாவில் நீங்க பங்கெடுத்தா அது ஒரு கற்பனை பாத்திரம், அப்படி ஒரு மனுஷன் இருந்திருக்க முடியாது. அதான் ஒரு முஸ்லீமுடைய உண்மையான நம்பிக்கை. அதே மாதிரி பொங்கல்ங்கிறது சூரியனை கடவுளாக நினைத்து வழிபடக்கூடிய ஒரு விஷயம். சூரியன் கடவுள் இல்லை என்பது நம்முடைய நம்பிக்கை. அப்ப நம்ம நம்பிக்கைக்கு மாற்றமாக அதுல போய் நம்ம பங்கெடுத்தோம்னு சொன்னா நம்மளும் அதை ஏத்துக்கிட்டோம், நம்மளும் அதை ஆதரிக்கிறோங்கிற நிலையில வருவோம். குர்ஆன்ல நமக்கு என்ன சொல்றான், இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகிறான். அது இந்த மாதிரி விஷயங்களுக்கு தீர்வாயிரும். என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, இதா சமயத்தும் ஆயாத்தில்லாஹி யுஸ்தஹுஸு பிஹா வ யுக்ஃபரு, அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி செய்யப்படுகின்ற, அல்லாஹ்வுடைய வசனங்கள் நிராகரிக்கப்படுகின்ற ஒரு சபையை நீங்கள் கண்டால் ஃபலா தகுதுமாகும், அவங்களோட நீங்கள் அமராதீர்கள். அல்லாஹ்வுடைய வசனத்தை கேலி பண்றான், அல்ல அல்லாஹ்வுடைய வசனங்களை மறுக்கிறான், அது மாதிரியான ஒரு அரங்கமாக இருந்தால் அவங்களோட நீங்க உட்கார்ந்துராதீங்க. உட்கார்ந்தா இன்னக்கும் இதம் மிஸ்லுஹும், அப்ப நீங்களும் அவங்கள போல ஆயிருவீங்க. இதான் முக்கியம். நாங்க சூரியனை கடவுள்னு நம்பலே நீங்க சொல்லக்கூடாது. நீங்க அதுல போய் பங்கு எடுத்துட்டாலேயே நீங்க அவங்கள போலன்னு அல்லாஹ் கணக்கு எடுக்கிறாங்கிறான். நான் எந்த கணக்குல வைப்பேன்னு சொன்னா, நீங்க உங்களுக்கு என்ன, எங்களுக்கு விநாயகர் மேல நம்பிக்கை இல்லை, நாங்க சும்மா தான் போய் உட்கார்ந்துக்கிட்டோம் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் அல்லாஹ் அதை ஒத்துக்கிற மாட்டேன்னு சொல்லிவிட்டான். முந்தைய விடையை சொல்லி தந்துட்டான். இந்த விடை தெரியாட்டா கூட நீங்க உட்கார்ந்துட்டு ஏதாவது சமாளிக்கலாம். அல்லாஹ் என்ன செஞ்சான், மறுமையில இந்த பதிலை ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி செய்யப்படுறது இதான, அது ஏக இறைவன் ஒருத்தன் இருக்கும்போது ஒரு மனுஷனை கற்பனையான ஒரு பாத்திரத்தை வச்சு கடவுள்னு சொன்னா அல்லாஹ் மறுக்கிறது தானே. அது சூரியனை கடவுள் நிலையில வச்சு அல்லாஹ் மறுக்கிறது தானே. அப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல நம்ம இருந்தோம்னு சொன்னா, பங்கெடுத்தோம் என்று சொன்னால் நம்மளும் அவங்களும் ஒண்ணு. அல்லாஹ்வுடைய பார்வையில விநாயகரை வழிபடுறவனும்
அதுல போய் பங்கெடுத்து கொண்டவனும் நம்பிக்கை இல்லாம பங்கெடுத்து கொண்டவனும் அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒண்ணுதான், அதை செய்ய முடியாது. அப்ப இந்த மத நம்பிக்கையை பாதிக்கக்கூடிய விஷயங்களா இருந்தாலும் நம்ம தவிர்த்து ஆக வேண்டும். மத நம்பிக்கையை பாதிக்காம, அடிப்படை கொள்கையை பாதிக்காம, தடை செய்யப்பட்ட ஹராமான விஷயங்கள் அடங்கி இருக்குன்னு வைங்க, அது இறை நம்பிக்கையை பாதிக்காது. ஆனால் அந்த செயல் மார்க்கம் தடுக்கப்பட்டிருக்கும். தண்ணி அடிக்கிறது, ஆடல் பாடல் கூத்து கும்மாளம், இது மாதிரி ஆபாசமான வர்ணனைகள், இதெல்லாம் வச்சு என்ன செய்வாங்க, டிராமா டான்ஸு அது மாதிரிலாம் நடத்துறாங்க. இதுவும் கலாச்சாரங்கிற பேர்ல நடத்தப்படுகிறது. இதுல இறை நம்பிக்கைக்கு ஒரு பங்கம் வராது. ஆனா இது தடுக்கப்பட்ட ஒரு காரியம். ஆபாசம் தடுக்கப்பட்டிருக்குது, ரெட்ட அர்த்தம் உள்ள வசனங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறது, இசை தடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி தடுக்கப்பட்ட விஷயங்களை அவங்க கலாச்சாரம் நடத்துவார்களே, ஆனால் திரும்பவும் அதே மாதிரி தீமைக்கு துணை செய்யறது தான் என்ன செய்யுது வருது. அதனால அதுல பங்கெடுத்தல் என்பதுக்கு எந்த ஒரு முஸ்லீமும் அதுல பங்கெடுக்கிறதோ உதவி செய்யறதோ அது ஆதரவா இருக்கிறதோ கூடவே கூடாது. இன்னும் சொல்ல போனா நமக்கு ஒரு கடமை இருக்கிறது. என்ன கடமை? நீங்க பங்கெடுக்கலாமான்னு கேட்கறீங்க, மேற்று அதுவே இல்லை, நீங்க தடுக்கணுமாக்கும். உங்களுடைய கடமை என்ன? நீங்க பங்கெடுக்காம ஒதுங்கி இருக்கலாம்னு நீங்க நினைக்க பாக்குறீங்க. ஆனா நமக்கு மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அவனுக்கு அதை புரிய வச்சு, ஏன்பா இது நீ சரியா செய்யலாமா, எப்படி இதை போய் சூரியன் போய் கடவுளுங்கிறீங்க, எப்படி இந்த மாதிரி ஒரு யானை மூஞ்சிலையும் ஒரு இதுல இப்படி மனுஷன் இருக்க முடியும், எங்க அவர் எங்க அப்படிலாம் கேட்கணும். அறிவுபூர்வமா அவர்களுக்கு புரிய வைத்து, ஏன்னா தீமையான ஒரு காரியம் நடக்க கண்டால் 3 நிலையை நீங்க எடுத்தாகணும். உங்க கல்லூரில் நீங்க இருக்கிறீங்க, உங்க கல்லூரில் இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்யறீங்க, அதுல நீங்க பங்கெடுத்து ஆகணும்னு ஒரு கட்டாயமான ஒரு நிலைமை வருதுன்னு சொன்னா 3 நிலையில ஒரு நிலையை நீங்க எடுத்து ஆக வேண்டியிருக்கு. 4வது நிலை இல்ல. 3 நிலை என்ன? ஃபர்ஸ்ட் கையாலே தடுக்கணும். நமக்கு சக்தி இருந்தால் இதெல்லாம் செய்ய விடமாட்டேன்னு என்ன செய்யணும், திரண்டு போய் அவங்க கம்மியா நம்ம அதிகமா இருந்தா இது முடியும். 10 பேர் அவன் செய்யறான், நம்ம 500 பேர் இருக்கோம்னா டே எல்லாம் நடத்தக்கூடாடா போடான்னு சொல்லி என்ன செய்யலாம், அந்த ஸ்டேஜை விட்டு அவங்களை காலி பண்ண முடியும். அது நம்ம எல்லாரும் அந்த ஒத்த கருத்துலையும் இருக்கணும். முஸ்லீம் மெஜாரிட்டியா இருந்தா மட்டும் செஞ்சிட முடியாது. முஸ்லீம்லேயே முஸ்லீம் இல்லாதவன் இருக்கிறானே, இதை தப்புன்னு சொல்லக்கூடிய மெஜாரிட்டியா இருக்கணும். நீங்க நம்ம முஸ்லீம் காலேஜ்லாம் செய்யலாம் நீங்க நினைக்கிறீங்க, முஸ்லீமே ஆடலை விரும்புறவன் இருக்கான், பாடலை விரும்புறவன் இருக்கிறான், அது அப்ப நீங்க மைனாரிட்டி ஆயிருவீங்க, உங்களுக்கு கையால தடுக்க முடியாது. அப்ப கையால தடுக்கிறதுங்கிறது மர்ரா மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர்ஹு பியதிஹி, உங்கள யாராவது தீமையான ஒரு காரியம் நடக்க கண்டால் அவர் கையினால தடுக்கணும். இது சில இடங்கள்ல தான் முடியும், பெரும்பாலும் என்ன செய்யாது முடியாது. ரொம்ப குறைந்த நேரங்கள்ல குறைந்த காலேஜ்கள்ல இது சாத்தியமாகலாம், சாத்தியமாகாம போயிடலாம். முடியலன்னா என்ன பண்ணணும், கோபி லிசானிஹி, முடியலன்னா நாவுனால தடுக்கிறது, பிரச்சாரத்தின் மூலமா. நாவு என்பதுல எழுத்துலாம் சேரும், நாவுங்கிறதுல பிரசுரம் அது எல்லாமே அதுல சேரும். அப்ப அந்த மாதிரியாக கருத்துக்களால் தடுக்கிறது தான் நாவுங்கிறது, வாயினால மட்டும் தடுக்கிறது கிடையாது. அப்ப உங்களுடைய பிரசுரங்கள் மூலமாக, வாயினால சொல்வதன் மூலமாக, மீட்டிங் போடுவதன் மூலமாக, தனிநபர் சந்திப்பு மூலமாக, இப்படி அவங்களுக்கு அதனுடைய தீமைகளை விளக்கி, எவ்வளவு கஷ்டப்பட்டுப்பா உனக்கு பணத்தெல்லாம் அனுப்புறாங்க பெற்றோர்லாம், அது என்ன அதெல்லாம் விளக்க சொல்லி, இந்த காசை இப்படி வீணாக்கணுமா, சரி அப்படியே நீ ஒரு நல்ல ஒரு இதை கொண்டாட நினைச்சின்னு சொன்னா அடுத்தவனுக்கு பயனுள்ள மாதிரி அதை கொண்டாடுவோமே. நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒரு கொஞ்சம் ஏழை பிள்ளைகளுக்கு புத்தகம் வாங்கி கொடுப்போமே, நோட் புக் வாங்கி கொடுப்போமே, ஒரு பள்ளிக்கூடத்தில் ஃபீஸ் கட்ட முடியாதவனுக்கு நம்ம அந்த ஃபீஸை கட்டுவோமே. நம்ம கல்லூரில் எத்தனை ஏழை மாணவர்கள் இருப்பாங்களே, அந்த மாணவர்களுடைய பொறுப்பை நம்ம எல்லாரும் சேர்ந்து கூட்டா ஏத்துக்குருவோமே. இப்படி கொண்டாடுங்கப்பா, நல்ல விஷயங்களை கொண்டாடுங்கப்பா, ஏன் இப்படி செய்யறீங்க இப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்களை என்ன செய்யலாம், கொள்கை அடிப்படையில் வென்றெடுக்க முடிஞ்சா அப்படி செய்யலாம். வெறும் அறிவுபூர்வமா மட்டும் வென்றெடுக்க நினைச்சா இது மத கலவரத்தை உண்டாக்கிடுவாங்க அப்படின்னு நீங்க சந்தேகப்பட்டால் எப்படி உண்டாக்கலாம், நல்ல காரியங்களை சுட்டிக்காட்டி செய்யி, ஒரு விழா கொண்டாடு, ஆனா அந்த விழா எப்படி இருக்கட்டும், அடுத்தவங்களுக்கு பயன் தரக்கூடியதா இருக்கட்டும், அடுத்தவங்களுக்கு உதவக்கூடியதா இருக்கட்டும், பிறகு கேடு செய்யாம இருக்கட்டும். அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நாவுனால எப்படி முடியுமோ அதெல்லாம் செய்யணும். ஆனா நாவுனாலையும் தடுக்க முடியாத நிலைமை. கல்லூரிங்கிறது அப்படித்தான், வெளி உலகத்துல உள்ளதும் கல்லூரிங்கிறதும் ஒரே மாதிரியானது இல்லை, வழங்குதா. அது அந்த பருவத்தில் சிந்திக்காத ஒரு பருவம் என்னவாகும்னா, தப்புக்கும் ஒன்னா சேர்ந்துருவாங்க, நல்லதுக்கு ஒன்னா சேருவாங்க, சீக்கிரம் சேர்ந்துருவாங்க. இந்த அம்பேத்கர் ஒண்ணு போதும், நம்ம கண்ணு முன்னாடி அது டிவியில பார்க்கும்போது என்ன எப்படி காட்டு முன்னாடி தனம் இருக்குது. ஆனா அந்த அடிச்ச மாணவர்களுக்கு தெரியல, சாதாரண மாணவர்களா தான் இருக்கிறாங்க. என்ன செய்யறாங்க, ஒரு ஜாதி மதம் அப்படின்னு வரக்கூடிய நேரத்தில் உடனே அசம்பிள் ஆயிடுவாங்க, கெட்டதுக்கும் அசம்பிள் ஆகிடுவாங்க, நல்லதுக்கு அசம்பிள். சட்டசபை